கிறிஸ்தியேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் 30:5. தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவை, நம்ம அண்டிகொள்ளுகளுக்கு அவர் கேடகமானவர். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய வசனம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி சாலமோன் ஞானி நீதிமொழிகளில் விவரிக்கிறார். அவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகளாம். இதுதான் சங்கீதக்காரன் சொல்றாரு. சங்கீதத்தில் வாசிக்கும் போது சொல்றாரு, கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களா இருக்குது. பாருங்க, 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களா இருக்குது. ஆகவே இந்த வார்த்தையில வசனத்துல கலப்போ பிழையோ குற்றமோ எதுவும் இருக்காது. இல்ல, அழகா சொல்லுது. ஆண்டோடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், புடமிடப்பட்ட வசனங்கள். மனுஷனுடைய ஆவிக்குரிய தேவைக்கு, விசுவாச வாழ்க்கைக்கு, கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு என்ன வேண்டுமோ அதை இங்கே அழகா புடமிடப்பட்டு கொடுக்கப்பட்ட வசனங்கள், வார்த்தைகள். ஆகவே சாதாரணமான வார்த்தையில் இது. ஆகவே இந்த வசனத்தை நம்ம வெற்றிக்கொள்வோம், வசனத்து கீழ்ப்படியும். அது மாத்திர கீழே பார்க்கிறோம், நம்மை அண்டிகொள்ளுகளுக்கு அவர் கேடகமானவர். இங்கே ஆண்டவரை அண்டிகொள்ளுகளுக்கு அவர் கேடகமா இருக்கிறார், பாதுகாவலராக இருக்கிறார். அதான் சங்கீதக்காரங்க சொல்றாரு. 2ஆம் சங்கீதத்தில் வாசித்தீங்கன்னா, அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான். அங்கே அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு கேடகமா இருக்கிறாரு. இங்கே 2ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, அண்டிக் கொள்ளுகிறவர்கள் யாவரும் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் சொல்லி சங்கீதக்காரர் சொல்றார். கொடுத்து வைத்தவர்கள். ஆகவே பெரும்பாடு ஸ்திரீ ஆண்டவரை அண்டி வந்தார். ஒரு 12 வருட பெரும்பாடு நீங்கி போனது. சந்தோஷம் அடைந்தால் நிறைய சாட்சிகள் சொல்லிட்டே போகலாம். குஷ்டரோகிங்க, குருடருங்க, சப்பானிங்க, யாரெல்லாம் அவர் அண்டி வந்தாங்களோ எல்லாருமே வியாதி நீங்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை திரும்பி போனாங்க. இல்லையா? ஒருத்தன் மாத்திரம் ஆண்டவர்கிட்ட வந்து துக்கத்தோட போனான். அவன் ஐஸ்வர்யவான், செல்வந்தன். உனக்கு உண்டானங்களை விற்று தரித்திர கொடுத்துட்டு என்னை பின்பற்றுவான்னு சொன்னாரு. அவன் மிகுந்த ஆஸ்தியை உள்ளவனா இருந்தனால மன கஷ்டப்போட அவன் போனான். ஒரு ஆள் தான் துக்கத்தோட போனான். மீதி பேரெல்லாம் ஆண்டவர் இடத்துல வந்தவங்க எல்லாம் சுகம் பெற்று சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோடு கடன் சென்றார்கள். இல்லையா? நாம் அவரை அண்டி கொண்டு இருப்போம், பாக்கியவான்களாய் மாற்றுவார், நமக்கு கேடகமாய் தொடர்ந்து இருப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. இந்த வார்த்தைகள் நாங்கள் பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அண்டி வாழ கிருபை செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.